வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது, இந்த 3 ராசி பெண்கள் மனைவியாக கிடைத்தால் கணவனுக்கு கோடீஸ்வரர் யோகம் உண்டுங்க. ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய யோகமும் சாபமும் முன்ஜென்மம் பலனாகவும் ஜனநாயக கால ஜாதகத்தின் அடிப்படையில் அமையும்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. அந்த பகுதியில் அவருக்கு அமையக்கூடிய காதலி இல்லைன்னா மனைவி எந்த வகையில் அதிர்ஷ்டசாலியாக அமைவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஜோதிடத்தின் அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் ஒரு சில குறிப்பிட்ட குணநலன்கள் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில் ஒரு ஆணுக்கு அவரின் திருமணத்தின் மூலம் அமையக்கூடிய மனைவியின் ஆளுமை திறன், விட்டு கொடுத்து செல்லக்கூடிய திறன், நிதிநிலையை பராமரிக்கும் தன்மை உள்ளிட்ட விஷயங்கள் அந்த ஆணுக்கு கடினமான நேரத்தில் கூட மன தைரியத்தோடு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடிய தெம்பை தரக்கூடியவர்களாக அமைவார்கள். குறிப்பிட்ட ராசியை சேர்ந்த பெண்கள் மனைவியாக காதலியாக கிடைத்தால் அவரின் வாழ்க்கையில் லட்சுமி தேவியின் நல்லொருள் நிறைந்ததாக இருப்பார். இறைவன் கொடுத்த வரம் தான் மனைவி அமைவதுதான் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிற கண்ணதாசனின் வரிகளும் தற்காத்து தற்கொண்டான் பேணி என திருவள்ளுவரும் சிறப்பான மனைவி அமைவது குறித்து குறிப்பிடப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் 12 ராசிகளில் சில ராசியை சேர்ந்த பெண்கள் காதலியாக இல்லைன்னா மனைவியாக கிடைத்தால் அந்த ஆணின் வாழ்க்கையில் மகாலட்சுமி தேவியின் அருள் எப்பொழுதும் நிறைந்ததாக அமையுங்க. இந்த ராசி பெண்கள் சேர்ந்த பெண்கள் பார்த்திங்கன்னா மனைவியாக மட்டும் இல்லாமல் சிறந்த அமைச்சராக வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் இன்னல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த ஆணுக்கு உறுதுணையாக ஆலோசனை தரக்கூடிய நபராக அமைவாங்கங்க. மொதல் ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா மேசராசியை சேர்ந்த பெண்கள் எளிமையானவங்களாகவும் மனதளவில் மென்மையானவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க லட்சுமி தேவியின் அருள் பெற்றவங்களாக இருக்கிறதுனால இவரை ஒரு ஆண் வாழ்க்கை துணையாக பெறும்போது அவரின் குடும்பத்தில் செல்வத்திற்கும் பஞ்சம் இருக்காது. புகுந்த வீட்டில் குடும்ப உறுப்பினர்களை மிகவும் சிறப்பாக கவனித்து கொள்வதோடு அங்கு அனைவரின் அன்பையும் மரியாதையையும் சம்பாதிப்பார். இந்த ராசியை சேர்ந்த பெண்கள் துணையாக அமைந்தால் அவர் அதிர்ஷ்டசாலியாகவும் செல்வம் சேர்க்கக்கூடிய சக்தியாகவும் அமைவாங்க. அடுத்த 2வது ராசிக்காரவங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரவங்க. சிம்ம ராசியை சேர்ந்த பெண்கள் அதிர்ஷ்டத்தின் சுரங்கமாக கருதப்படுகின்றனர். சூரிய பகவான் ஆளக்கூடிய இந்த ராசியை சேர்ந்த பெண்கள் இயல்பாகவே மிகவும் கடின உழைப்பாளியாகவும் ஆளுமை விசுவாசமானவர்களாகவும் இருப்பாங்க. இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆணின் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றியை அடைவார். அவருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக அமையும். இதனால் உங்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் கடினமான நேரத்தில் ஆதரவும் கிடைக்கும். லட்சுமி தேவியின் அருள் நிறைந்த வீட்டில் பணம் மற்றும் மகிழ்ச்சி நிறையும். அடுத்த ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்க. மகர ராசியை சார்ந்த பெண்கள் திருமணத்திற்கு பின்னர் அந்த கணவருக்கு மிகவும் அதிர்ஷ்டசாலியாக அமைவார். அவரின் புத்திசாலித்தனம், சிறப்பான செயல்பாடு காரணமாக புகுந்த வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறையும். இவங்க குடும்ப உறுப்பினர்களை சிறப்பாக அனுசரித்து செல்வார்கள். மகர ராசியை சேர்ந்தவர்கள் பொதுவாக கடின உழைப்பாளியாகவும் நேர்மையானவங்களாகவும் இருப்பார்கள். இதனால் கணவரின் தொழில், வியாபாரம், வேலை தொடர்பான விஷயத்தில் சிறப்பான ஒத்துழைப்பு ஆதரவையும் தரக்கூடியவங்களாக இருப்பார்கள். நேர்மையான விதத்தில் வருமானத்தை ஈட்ட உறுதுணையாக இருப்பார்கள். அடுத்த ராசிக்காரவங்க கும்பராசிக்காரவங்க. சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசியை சேர்ந்த பெண்கள் அதிர்ஷ்டசாலியாகவும் மிக நல்ல குணம் கொண்டவங்களாகவும் இருப்பார்கள். இந்த ராசி பெண்களை மனைவியாக அடைந்த கணவர் அதிர்ஷ்டசாலியாக உணரலாம். ஏனென்றால் இவர்கள் குடும்ப வாழ்க்கை கணவருக்கு மிகச்சிறந்த ஆதரவையும் ஆலோசனையும் கொடுப்பார்கள். தன் கனவையும் கணவரின் கனவையும் நிறைவேற்ற செயல்படுவார்கள். குடும்ப உறுப்பினர்களுக்காக தங்களை அர்ப்பணித்து கொள்ள தயாராக இருப்பார்கள்.
குறிப்பிட்ட மேசம், சிம்மம், மகரம் இந்த கும்பராசியை சேர்ந்த பெண்கள் பலவிதமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவங்களாக இருப்பார்கள். இதனால் இந்த ராசி சேர்ந்த பெண்கள் திருமணம் செய்தால் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.